friends, it's your Aariwingsworld. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then ரெகுலர் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க Aariwingsworld ஸ்டூடெண்டோட ஒர்க் வந்து பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் சஸ்பென்ஸ் தாங்க முடியாம அடுத்து எப்போ ஒர்க் பண்ண போறீங்க, அடுத்து ஸ்டூடெண்டோட ஒர்க் எப்போ போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணீங்க. ஸோ கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் தென் இன்னைக்கு நான் வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இவங்க வந்து ஃபஸ்ட்டு முதல்ல நம்மக்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வேறு ஒரு இடத்துல வந்து ஆரி கிளாஸ் கற்றுக்கிறதுக்காக ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 மந்த்தாக கிளாஸ் போய் அவங்க வந்து ப்ராப்பர் அட்டென்ஷன் அண்ட் கைடன்ஷிப் கொடுக்காதனால ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரி வந்து அவ்வளோவா கிளியராக தெரியாமல் இருந்தாங்க. தென் நம்ம நல்லா ப்ராப்பராக வந்து அட்டென்ஷன் கொடுத்து நல்ல கைடன்ஷிப் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து 1 மந்தில் ஃபுல்லாகவே கோச்சிங், அதாவது எல்லா ஸ்டிச்சஸும் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரைடல் ப்ளவுஸும் வந்து பண்ண வச்சுருக்கோம். ஸோ 1 மந்த் கோச்சிங் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து 1 வீக் வந்து நான் டைமிங் கொடுத்து இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணியிருக்காங்கன்னு வாங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னோட ஸ்டூடெண்ட் பண்ண ஒர்க். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கைடன்ஷிப்பில் நான் டாப் டு பாட்டம் எப்படி பண்ணணும்னு வந்து நான் சொல்லி கொடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜர்தோசி வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்படி பண்ணியிருக்காங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் அவங்க பண்ணியிருக்க ஒர்க் ஃபினிஷிங் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு 1 மந்த்லேயே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ ப்ராப்பராக வந்து எந்த அளவுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கோங்கிறத நீங்கள் வந்து பார்த்தாவே வந்து தெரியும். ஓகே, இப்போ நம்ம அவங்க என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படி பண்ணியிருக்காங்கங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பார்ட். ஸோ இது வந்து அனதர் ஸ்லீவ் பார்ட். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச் ஹைட்டில் உள்ள ஸ்லீவ் பார்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ஒர்க் வந்து நம்ம ஃபுல்லாகவே எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் டைப்பில் வந்து கர்வ் டைப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜரியில் வந்து 3 கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பீடில் ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் ஒர்க் வந்து பாருங்கள். ஸோ இந்த கார்னர்லாம் கரெக்டாக வந்து டேர்னிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ஒரு பிகினர் லெவல், அதாவது ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் இவங்க பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் இது. நம்ம கிளாஸ் முடிச்சு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து அவங்களால கண்டிப்பாக வந்து பிகினர் லெவலில் இருக்கிறவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களால கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கீழே சுகர் பீட் ஃபஸ்ட் லைன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து செயின் ஸ்டோன் வச்சு அவங்க வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீட் வச்சு ஒரு லேயர் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து பார்டர்னு வந்து பார்த்தோம்னா இது 3 வச்சு தான் வந்து அவங்க பார்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மறுபடியும் வந்து செயின் ஸ்டிச் வந்து டபுள். இந்த மோட்டிவ் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ 5 மோட்டிவ்ஸ் வந்து கீழே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க பாருங்கள். இது வந்து 4 இன்ச், அதுக்கப்புறம் இது வந்து 3 இன்ச், அதுக்கப்புறம் இதுவும் வந்து 3 இன்ச். ஸோ பார்ட்டாக வந்து பிரித்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோட்டிஃபில் வந்து சென்டரில் எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ சென்டரில் வந்து 5 நம்பர் பீட் வச்சு சுகர் பீட் சுற்றி வச்சு ஒரு நாட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுற்றி வந்து திலகம் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்காங்க. ஒட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாய்ப்பினல் மாதிரி ஜர்தோசியை இப்படி, அதாவது கோலம் போடுற மாதிரி சுற்றி 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 வந்து போட்டிருக்காங்க. ஸோ கேப் சைடில் வந்து கேப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 நம்பர் பீடு வச்சு இண்டிவிஜுவலாக நாட் பண்ணியிருக்காங்க. 4 நம்பர் பீடு வச்சு நாட், 4 நம்பர் பீடு வச்சு நாட், 4 நம்பர் பீடு வச்சு நாட். சரிங்களா? ஸோ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடு வச்சு ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஸ்டோன். சரிங்களா? ஸோ குட்டி 0 சைஸ் ஸ்டோன் வந்து சுற்றி வந்து வச்சுருக்காங்க. வச்சதுக்கப்புறம் மறுபடியும் பாய்ப்பின்னல், அதாவது கோலம் மாதிரி. ஸோ இங்கேருந்து அப்படியே பின்னி ஸோ ஜர்தோசியில் வச்சு அவுட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இடையில வந்து இதுக்கு 2க்கும் இடையில வந்து கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர் பீட். ஸோ 4 நம்பர் பீட் வச்சு நாட் பண்ணியிருக்காங்க. தென் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஜரியில் வந்து ஃப்ளவர் டைப்பில் வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு மோட்டிவ் வச்சு ஸோ கீழே ஃபுல்லாகவே ஃபில்லிங் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பார்டர் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 3 நம்பர் பீட் வச்சு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீட் வச்சு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த ஒரு பார்டர் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு மேலே உள்ள பார்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோஸ்லேயே வந்து யானை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து 4 யானை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஸோ 4 யானை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரே மாதிரியே பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்து தெரியல. சரிங்களா, ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஒரே மாதிரி பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஷேப்ஸில் பண்ணாமல் கரெக்டாக பண்ணுறது தான் வந்து ஒரு கரெக்டான கோச்சிங்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ அவுட்லேயர், யானையோட அவுட்லேயர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடில் வந்து பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ சுகர் பீடில் ஃபுல்லாகவே அவுட்லைன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் யானையை சுற்றி வந்து அவுட்லேயர் வந்து ஃபுல்லாகவே வந்து ஜரியில் டபுள் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நைஸ் ஜர்தோசி. ஸோ நைஸ் ஜர்தோசி வச்சு ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ யானையோட காதுக்கும் அண்ட் தென் தலைப்பகுதி அண்ட் தென் அந்த பொன்னாடை பொத்துன மாதிரின்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த இடத்துல மட்டும் சுகர் பீடு யூஸ் பண்ணி உள்ளே ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காது பக்கம் பாருங்கள், அவங்க வந்து என்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ரைட் பேடிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட் பேடிங் யூஸ் பண்ணி காது பகுதிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து தலைப்பகுதிக்கு லைட்டாக வந்து கிராஸ் பேடிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ மற்ற பகுதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கால் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு வந்து, அதாவது 3 நம்பர் சுகர் பீடு வச்சு வந்து கால் வந்து லைட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வாலு பக்கம் வந்து பாருங்கள், ஸோ ஜர்தோசியில் வச்சு சென்டரில் வந்து சுற்றி ஜர்தோசி வச்சு சென்டரில் மட்டும் வந்து சுகர் பீடு வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைப்பில் தான் வந்து ஸோ இந்த ஒரு 4 எலிஃபெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. இதுக்கு இடையில வந்து ஒரு மோட்டிவ் பண்ணியிருக்காங்க. அந்த மோட்டிவ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோன் ஒட்டி சுற்றி வந்து சுகர் பீடில் கொண்டிருக்காங்க. ஒரு லைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது வந்து பூட்டா செக்ஷனில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா 3 நம்பர் பீட் அண்ட் சுகர் பீட் வச்சு வரிசையாக வந்து சக்கரி டைப்பில் வச்சு தனித்தனியாக வச்சு நாட் பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு மோட்டிவ் வந்து ஒவ்வொரு இந்த கேப்பில் இருக்கிற இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்டர் லைன். ஸோ அடுத்து வந்து ஒரு பார்டர் லைன் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பார்டர் லைன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுகர் பீட் வச்சு ஒரு லைன், அதுக்கப்புறம் 3 நம்பர் பீட் வச்சு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. திருப்பி வந்து சுகர் பீட் வச்சு ஒரு லைன். ஸோ 3 லைன் வச்சு முடிச்சதுக்கப்புறம் 4 நம்பர் பீட் அண்ட் சுகர் பீட் வச்சு நாட். ஸோ 4 நம்பர் பீட் சுகர் பீட் வச்சு ஒரு நாட், 4 நம்பர் பீட் சுகர் பீட் வச்சு ஒரு நாட். ஸோ வந்து இந்த லைன், ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 லைன் வச்சு தான் வந்து பார்டர் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஸோ தொங்குற மாதிரி வந்து 4 நம்பர் பீடையும் சுகர் பீடும் வச்சு வரிசையாக வந்து நாட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே உள்ள பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பீகாக்கில் ஸோ வந்து ஒரு பர்ஃபெக்ட் லுக்கோட, ஸோ நம்ம சொல்லிக்க நார்மலாக எல்லாரும் பண்ணக்கூடியது மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கணுங்கிறதுக்காண்டி ஸோ நமக்கு வந்து நிறையா ஸ்டிச்சஸ் அவங்களுக்கு மாற்றி கொடுத்து செய்ய சொன்னோம். ஓகே, வாங்க இது எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பீகாக் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லேயர் ஃபுல்லாகவே வந்து பீட் ஒர்க்கில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்லேயர் ஃபுல்லாகவே வந்து பீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் தலைப்பகுதி பாருங்கள், தலைப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி வந்து பண்ணியிருக்காங்க. கண்ணுக்கு மட்டும் பிஎல் நம்பர் 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்ணுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் காமிக்கிறதுக்காண்டி. பிகாஸ் வந்து நம்ம வந்து ஒரு கோல்டன் பீடு இந்த மாதிரி ஏதாவது வச்சோம்னா சூட் ஆகாது. ஸோ ரியலாக இருக்கணுங்கிறதுக்காண்டி வந்து பிஎல் வந்து வச்சுருக்கோம். சரிங்களா, ஸோ வாய் பகுதிக்கு வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கிராஸ் பேடிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலேயுமே வந்து தலைப்பகுதியோட கொண்ட பகுதியிலையுமே வந்து அதே ஸ்டிச்சஸ் தான், கிராஸ் பேடிங் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் அந்த ஸ்டிச்சஸ்லாம் நான் பிகினர் லெவல்ஸ்க்கு கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் சொல்லி கொடுப்பேன். அண்ட் தென் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வரிசையாக டைமிங் வச்சு தான் நான் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி வரும். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர் பீடு வச்சு ஸோ 2 அடுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கீழே இந்த வயிற்று பகுதியில் வந்து ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பார்க்க வந்து கொஞ்சம் அழகாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் திலகம் ஸ்டோன் வச்சு சுற்றி வந்து ஜர்தோசி அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நெருக்கமாக வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்க அப்படியே வந்து வயிற்றில் அப்படியே கட்டிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எப்படி சொல்கிறதுனா ரெக்கைகள் வந்து வச்சு அப்படியே அழகாக வந்து நேரில் பார்க்க கட்டிங்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா, அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடாலேயே வந்து கால் பகுதி வந்து 2 கால் பகுதியுமே வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்டர் பார்ட் பாருங்கள். சென்டர் பார்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நம்பர் பீடு வச்சு 3 பீடு வச்சு நாட் பண்ணிவிட்டு சுற்றி சுகர் செயின் ஸ்டோன் வச்சு ஃபுல்லாகவே வந்து திலகம் ஷேப்பில் வந்து வச்சு நாட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் வந்து சுகர் பீடால் ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அண்ட் தென் வந்து
அதோட கிராஸ் பேடிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லோடு இல்லாமையே வந்து கிராஸ் பேடிங் ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் த்ரெட் லோடில் வந்து லோடிங் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீடாலேயே வந்து திலகம் ஷேப்பில் அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த ஒரு ரெக்க பகுதியில் பாருங்கள், உள்ள ஃபுல்லாகவே ஜர்தோசிலேயே கிராஸ் பேடிங் பண்ணியிருப்பாங்க. அவுட்லேயர் சுற்றி வந்து சுகர் பீடில் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் உள்ள இடையில, அதாவது இந்த இடையில உள்ள பார்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜர்தோசிலே கிராஸ் பேடிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜர்தோசிலே பேடிங் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாகவே உள்ளே தெரியும். ஸோ வெளியில் மட்டும்தான் வந்து சுகர் பீடில் அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில இருக்கிற பார்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோன் வச்சு இடையில ஃபுல்லாகவே ஜர்தோசி லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்க்க ஜுவல் மேக்கிங் டிசைனில் வர மாதிரி இருக்கும். ஸோ பார்க்க நல்லா அழகாக இருக்கும். அண்ட் தென் இந்த ஒரு வால் பகுதியிலையுமே வந்து த்ரெட் லோடிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? த்ரெட் லோடிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியிலையுமே சுகர் பீட் வந்து டபுள் கோட்டிங் வந்து கொடுத்ததுக்கப்புறம் 3 நம்பர் பீட், அதுக்கப்புறம் அவுட்லைன் வந்து 4 நம்பர் பீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீகாக் வந்து நார்மலாக எல்லாரும் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் வச்சு தான் வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்க்கவே வந்து நல்லா ரியலாக இருக்கும். அண்ட் தென் வந்து ஸோ இந்த இடம் வந்து சும்மா பிளெயினாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து பீடாலேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவுட்லுக், அதாவது கான்ட்ராஸ்ட் அந்த நல்லா லுக்காக கொடுக்கணுங்கிறதுக்காண்டி ஸோ பீட்லேயே வச்சு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாட் பண்ணியிருக்கோம். ஸோ 4 நம்பர் பீட், 3 நம்பர் பீட் அண்ட் சுகர் பீட், ஸோ தனித்தனியாக ஒவ்வொரு பீடாக வச்சு மேலே ஃபுல்லாகவே வந்து நாட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தான். வித்தின் 1 மந்தில் நம்மகிட்ட கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு ப்ளவுஸ். ஸோ இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயில் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரியும் யானை வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். பட் இன்னொரு ஸ்லீவ் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது இதை பார்த்த மாதிரி இந்த யானை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே பாருங்கள், ஸோ ஒரே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்களே தவிர ஒரு இந்த கைக்கும் அந்த கைக்கும் ஸோ பிகினர் லெவலில் இருக்கிறவங்க ஸோ வந்து ஒர்க் ஃபினிஷிங் இல்லாமல் ஸோ எப்படி சொல்கிறது, பார்க்க வந்து டிஃப்ரென்ஷியேட்டாக இல்லாமல் ஒரே மாதிரி தத்ரூபமாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட் கோச்சிங் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் பார்ட் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம நெக் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். சரி, நெக் பார்ட் வந்து பார்ப்போமா? ஓகே, இப்போ வந்து நம்ம நெக் பார்ட் வந்துட்டோம். ஸோ நெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட் நெக் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பாட் நெக் சுற்றி வந்து நம்ம ஹேண்டுக்கு பார்த்த மோட்டிவ் இருக்குல்ல, ஸோ அந்த மோட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க கொஞ்சம் கலக்கமாக வந்து பண்ணாங்க. அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணி ஸோ நெருக்கமாக பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நெருக்கமாக வச்சு ஸோ இந்த பேக்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாட் நெக்குக்கு வந்து இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோட்டிவ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே வந்து உள்ளே வந்து 3 நம்பர் பீட் வச்சு சுகர் பீட் வச்சு ஒரு அவுட்லைன் பண்ணிவிட்டு சுற்றி பக்கத்துலேயே நெருக்கமாக வந்து ஸ்டோன் வச்சு ஜர்தோசிலேயே வந்து பின்னி, அதாவது கோலை மாதிரி பின்னி அதுக்கப்புறம் இடையில வந்து 4 நம்பர் பீட் வச்சு நாட் பண்ணியிருக்காங்க. ஸோ சுற்றி வந்து சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனையே வந்து குட்டி கோல்டன் ஸ்டோன் 0 சைஸ் ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி ஜரிலேயே அவுட்லைன் அண்டு ஜர்தோசிலேயே வந்து அந்த பாய்ப்பினல் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இதான் வந்து கரெக்டான மெத்தட். ஸோ இந்த மெத்தட் தான் வந்து ஹேண்டுக்கு பண்ணணும். ஸோ நம்ம சொன்னோம், பட் அவங்க சம் மிஸ்டேக்ஸ் வந்து அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. அதை கரெக்ட் பண்ணி நான் வந்து நெக்குக்கு வந்து பண்ண சொன்னேன். ஸோ வந்து இந்த நெக்குக்கு வந்து அவங்க பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், எல்லா ஒரு மோட்டிவ்மே வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து இந்த நெக்குக்கு வந்து இருக்காது. அதே மாதிரி இது வந்து ஃப்ரண்ட் நெக். ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து பாருங்கள், அதுவுமே ஒரே மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க, அழகாக பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து கோச்சிங் கொடுக்குறோன்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட மெத்தட் படி 1 மந்த் வந்து கிளாஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே கண்டிப்பாக வந்து பிக்சர் ப்ராக்டிஸிங் அண்ட் ஒரு பிரைடல் ப்ளவுஸ், அதாவது ஒரு ஹெவி ஒர்க்கு வந்து கொடுத்து ஸோ டாப் டு பாட்டம் நம்ம சொல்லிக் கொடுத்த ஸ்டிச்சஸ் வச்சு ஃபுல்லாகவே வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். அண்ட் தென் bye bye, have a nice day.
நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் தென் இந்த ப்ளவுஸ் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்டோட பேசிக் ஒர்க்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் நம்மக்கிட்ட கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வேறு இடத்துல கற்றுக்கிட்டாங்கல்ல, அவங்களோட ஒர்க்ஸ், அதாவது அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஒர்க்ஸ் எப்படி இருக்குது, ஸோ நம்ம சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி கற்றுட்டு இருந்தாங்கங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய், ஹாவ் ஏ நைஸ் டே. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட ரெகுலர் வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும்.